ஓகே, இன்னர் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிக் கொஸ்டின், தட் இஸ் சேலஞ்ச் 3.3. சரிங்களா? இதுல உள்ள எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a1 a1 a2 அப் டு என்னது an டிஃபைன் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஆர் பவர் n ல இருக்கு. அதே மாதிரி ஒய்ங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு b1 b2 அப் டு என்னது bn வரைக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் பெருக்கல் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு a1, சரிங்களா, a1 b1 பார், சரிங்களா, a1 b1 பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? பிளஸ் a2 b2 பார், சரிங்களா, பிளஸ் அப் டு an bn பார். இதான் அதோட டிஃபைன் பண்ண எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஒய் அண்ட் எனது இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணது இதுதான். ஓகேவா? இந்த மோடத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இன்னர் ப்ராடக்டா ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் வெரிஃபை பண்ணணும். அதாவது எஃப் என் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அந்த எஃப்என் உள்ள எலமெண்ட் தான் இது. ஒரு எலமெண்ட் இது, ஒரு எலமெண்ட், இன்னொன்று எலமெண்ட் இது. சரிங்களா? அப்போ இந்த 4 கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா எக்ஸ், அடுத்தது எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ஒய் கமா இசட், அப்படிலாம் நிறைய ஒரு 4 கண்டிஷன்ஸ் படிப்போம். சரியா? படிச்சிருப்போம். அதை ஒவ்வொன்றா நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சொல்யூஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ஒரு வெக்டார் ஸ்பேஸும் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு 3 எலமெண்ட் வேணும் அட்லீஸ்ட். ஸோ அதனால 3 எலமெண்ட் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். சரிங்களா? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், a1 a2 அப் டு என்னது an. சரிங்களா? அதே மாதிரி என்னது ஒய், y இஸ் ஈக்குவல் டு b1 b2 அப் டு என்னது bn. சரிங்களா? அதே மாதிரி என்னது z இஸ் ஈக்குவல் டு c1 c2ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? c1 c2 அப் டு என்னது cn. சரிங்களா? எப்படி 3 எலமெண்டா நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணது நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? இதை தான் நம்ம செக் பண்ண போறோம் ஒவ்வொன்றா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் வாட், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ், சரிங்களா, ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 அண்ட் இஃப் எப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இங்க நாட் ஈக்குவல் டு 0 தான் எடுத்திருக்கோம் கண்டிஷன் படியே. அப்போ என்னது நம்ம செக் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்றோம் பாருங்க. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எழுதுங்க. எக்ஸ்ங்கிற எலமெண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். சரிங்களா? அப்போ டிஃபைன் பண்ணது படி நம்ம எப்படி எழுதுவோம், a1 a1 ஃபர்ஸ்ட் எலமெண்ட். சரிங்களா? அடுத்துல a1 பார். சரிங்களா? ஏன்னா நீங்க எக்ஸ் கமா ஒய் போட்டீங்கன்னா தான் a1 b1 போடுவீங்க. இங்க எக்ஸ் கமா எக்ஸ், அப்போ அதே எலமெண்ட்ல உள்ள இதுக்கு தான் பார் போடணும். சரிங்களா? பிளஸ் a2 பார் பிளஸ் அப் டு என்னது an பார். ஓகேவா? ஸோ இப்படி டிஃபைன் பண்ணிருப்போம். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை பொறுத்து டிஃபைன் பண்ணிருப்போம். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு இது உண்டு, கண்டிஷன் உண்டு. அதாவது இசட் இன்ட்டு இசட் பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்னு போட்டுருவோம். சரிங்களா? இங்க பாருங்க, இது ஒரு நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி, இதுவும் இசட் பார் எடுத்திருக்கோம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், a1 the whole square, சரிங்களா, பிளஸ் a2 the whole square, சரிங்களா, பிளஸ் அப் டு பிளஸ் an the whole square. சரிங்களா? இங்க பாருங்க, இது ஒரு ஸ்கொயர், அப்போ வர்க்கம், இது ஒரு வர்க்கம், இது ஒரு வர்க்கம். எல்லாத்தையும் வர்க்கங்களை வரும்போது எனது பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். அதையும் கூட்டினீங்கன்னா எனக்கு திருப்பியும் பாசிட்டிவா இருக்கும். அப்போ எப்படி ஆயிரும் பாருங்க, போலா கிரேட்டர் than 0. ஓகேவா? நம்மளுக்கு இதுதான் வேணுமான்னு பாருங்க, எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் than 0 வருமான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆச்சு, சால்வ் ஆயிடுச்சு. பண்ணுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் இப்போ நம்ம செக் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் என்னது நம்மளுக்கு, ஸோ செகண்ட் கண்டிஷன், ஓகேவா, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ், சரிங்களா, எக்ஸ் பிளஸ் இசட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, சரிங்களா, கமா ஒய் இப்படி இருந்துச்சுன்னா, சரிங்களா, இது எப்படி பிரியும் பாருங்க, எக்ஸ் கமா ஒய், சரிங்களா, பிளஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா ஒய் இப்படி பிரியும். ஓகேவா? இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த எடுத்துக்கிறோம், இதை கொண்டு வரணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கோம், ஒரு சைட் கண்டிஷன் எடுத்துக்கோம். சரிங்களா? அப்போ எப்படி ஆகும் பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய். சரிங்களா? ஸோ அதை எடுத்திருக்கோம். சரி,
இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணக்கு எக்ஸ் பிளஸ் இசட் எப்படி இருக்கணும் தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் பிளஸ் இசட்டை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? எக்ஸோட மொதல் உறுப்பும் இசட்டோட ஃபர்ஸ்ட் உறுப்பு தானே நம்மளுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா டவுட் இருந்து எழுதி வச்சுப்பாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A1 A2 அப் டு என்னது AN. சரி, கமா போட்டுருங்க எல்லாத்துலையும். அதே மாதிரி என்னது இசட்டோட உறுப்பு என்னது C1 C2 அப் டு என்னது CN. சரிங்களா? இதான் அதோட சரிங்களா? ஸோ ரெண்டு உறுப்பு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு வரும்போது என்ன, எக்ஸ் பிளஸ் இசட் வரும்போது என்ன, இது ரெண்டையும் கூட்டி எழுதணும். இப்போ மொதல் உறுப்பு A1 பிளஸ் C1 சரியா, அப் டு இந்த A2 பிளஸ் C2 அப் டு என்னது AN பிளஸ் CN. இதுதான் அதோட எலமெண்ட்ஸ். சரிங்களா? ரைட்டா? சரி, இப்போ பாருங்க. அப்போ மொதல் எக்ஸ் பிளஸ் ஒய்யை நம்ம எழுதிட்டோம். இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஒய் இருக்கு. சரி, இப்போ ஒய்ங்கிறது எப்படி, அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கலாமா? அப்போ நம்மளுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒய்ங்கிறது எப்படி இருக்கு? B1 B2 அப் டு என்னது BN. சரி, இப்போ பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் மொதல் உறுப்பு. எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது மொதல் உறுப்பு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபுல்லா இருக்கிறது மொதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு. அப்போ இதோட இன்னர் ப்ராடக்ட் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? மொதல் உறுப்பு அப்போ A1 பிளஸ் C1 சரிங்களா? சரி, A1 பிளஸ் C1 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கி இன்ட்டு வரதுல B1 பார் சரிங்களா, பிளஸ் A2 பிளஸ் C2 இன்ட்டு என்னது B2 பார் சரிங்களா, பிளஸ் அப் டு சரிங்களா A3 சாரி AN சரிங்களா, BN சாரி AN CN சரிங்களா, இன்ட்டு BN பார் சரிங்களா. இதுதான் இதோட இன்னர் ப்ராடக்ட். சரிங்களா? இதுதான் அதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் பிளஸ் வரும். சரிங்களா? எல்லாத்துக்கும் நடுவில் பிளஸ் வரும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் இந்த B1 அதெல்லாம் என்னது உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். B1 பார் இருக்கு இல்லையா, இதை இந்த ரெண்டு எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி இந்த B2வை இந்த ரெண்டு எலமெண்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த BN பாரை இந்த ரெண்டு எலமெண்ட் நடுவில் பிளஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் எப்படி ஆகும் பாருங்க. அப்போ எப்படி ஆகும்? இன்னர் ப்ராடக்ட் உள்ள ஃபர்ஸ்ட் A1 B1 சரிங்களா, பிளஸ் A1 B1 பார் பிளஸ் C1 B1 பார் பிளஸ் A2 B2 பார் பிளஸ் C2 B2 பார் பிளஸ் அப் டு என்னது AN BN பார் பிளஸ் CN BN பார் சரிங்களா. இதான் அதோட எலமெண்ட்ஸ். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் முடிச்ச பிறகு எலமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட் நம்ம போடக்கூடாது. இதான் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் படி எப்படி மாற்றணும் பாருங்க. எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய்னா நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் ஒய் மாற்றணும். சரிங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய்னா எப்படி இருக்கணும் எலமெண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. அப்போ எப்படி இருக்கணும்? A1 B1 பார் பிளஸ் A2 B2 பார் எப்படி இருக்கணும்? எதுக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு. சரிங்களா? அப்போ அந்த எலமெண்ட் மட்டும் முன்னாடி கொண்டு வந்துக்கலாமா? எதெல்லாம் இருக்கு பாருங்க. A1 B1 பார் A2 B2 பார் அப்புறம் AN BN பார். இதை மட்டும் தனியாக எழுதிக்கோங்க. அப்போ எப்படி ஆயிரும்? A1 B1 பார் பிளஸ் A2 B2 பார் பிளஸ் அப் டு என்னது AN BN பார். சரிங்களா? பிளஸ் சரிங்களா, இப்போ இந்த எலமெண்ட் மேலே ஸ்டார் போடுறேன். சரிங்களா? அந்த எலமெண்ட்ல தனியாக எழுதுறோம், ஏன்னா அதான் மிச்சோட எலமெண்ட். சரிங்களா? மிச்ச எலமெண்ட்ல B1 B1 பார் பிளஸ் C2 சாரி C2 B2 பார் பிளஸ் அப் டு என்னது CN BN பார். சரிங்களா? இதான் அதோட கண்டிஷன். சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுக்க வேண்டியதான். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் என்னது இசட் கமா ஒய். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் கமா ஒய். சரிங்களா? ரைட், இசட் கமா ஒய். சரி, நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் கமா எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய்யை என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் ஒய்ன்னு கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ ரெண்டாவது கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ மூணாவது கண்டிஷன் வந்து ஆல்ஃபா வச்சு எழுதுற கண்டிஷன். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா வச்சு எழுதுற கண்டிஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ தேர்ட் கண்டிஷன்
தேர்ட் கண்டிஷன் சரிங்களா. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் இஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வெளில எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சரிங்களா. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ரைட், அப்போ நம்மளுக்கு இது ஆல்ஃபா எக்ஸ்னா எப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆல்ரெடி தெரியும், இந்த A1 A2 A3 அப்படின்னு எழுதும். அப்போ ஆல்ஃபா எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா இன்ட்டு x1 x2 அப் டு என்னது xn சரியா. அப்போ இதெல்லாம் ஆல்ஃபாலாம் உள்ள மல்டிப்ளை பண்ண ஆயிரும். ஆல்ஃபா x1 ஆல்ஃபா x2 கமா அப் டு என்னது ஆல்ஃபா xn சரிங்களா. இதுதான் ஆல்ஃபா எக்ஸோட வேல்யூ சரியா. இப்போ அதை ஒய் கூட பண்றோம். ஒய்க்கு நம்மளுக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி, b1 b2 அப் டு என்னது bn அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கமா போட்டு எழுதணும் சரிங்களா. இப்போ பாருங்க, இது ரெண்டு இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபைன் பண்ணபடி எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு பார் போட்டு எழுதணும் சரிங்களா. அப்போ எழுதுங்க, என்ன பண்ணுது ஆல்ஃபா x1 சரிங்களா b1 பார் சரிங்களா. சாரி, இங்கெல்லாம் a1 இல்லையா, ஸோ எக்ஸுக்கு பதிலாக a1 இல்லையா மறந்துட்டேன். a1 a2 an சரிங்களா. இங்கேயும் அதே மாதிரி a1 a2 என்னது an சரிங்களா. அப்போ இங்கே எப்படி மாறும் பாருங்க, ஆல்ஃபா a1 b1 பார் பிளஸ் ஆல்ஃபா a2 b2 பார் பிளஸ் அப் டு என்னது ஆல்ஃபா an bn பார் சரிங்களா. இப்போ எல்லாத்துலையும் இப்போ அடிஷன்ல ஒரு ஆல்ஃபா காமனா இருக்கா, ஸோ அந்த ஆல்ஃபா வெளில எடுத்துருங்க. அப்போ என்னது ஆல்ஃபா இன்ட்டு a1 b1 பார் பிளஸ் a2 b2 பார் சரியா பிளஸ் அப் டு என்னது an bn பார் சரியா. இப்போ இந்த a1 b1 பார் a2 b2 பார் தான் நம்மளுக்கு என்னது வேல்யூ வந்து ஆல்ஃபா இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சரிங்களா. ஸோ மூணாவது கண்டிஷன் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டோம். எப்படி எடுத்தோம், இங்க பாத்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் இங்க பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்க வரும்போது என்னது ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் இருந்துச்சு சரிங்களா. லாஸ்ட் கண்டிஷன், கடைசி கண்டிஷன் சரியா, அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரி, அது எப்படி பண்ணணுங்கிறத பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் கண்டிஷன் இங்க எழுதிடுறேன். லாஸ்ட் கண்டிஷனை எப்படி ப்ரூஃப் பண்ணும், நம்மளுக்கு ஃபோர்த் கண்டிஷன் மட்டும் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு y, x இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கரெக்டா. சரி, அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும் சரிங்களா. x, y அதை மட்டும் டிஃபைன் பண்ணணும். x, y இன்னர் ப்ராடக்ட் தெரியும், என்னது நம்மளுக்கு a1 b1 பார் பிளஸ் a2 b2 பார் பிளஸ் அப் டு என்னது an bn பார் சரிங்களா. இப்போ இதுக்கு ஹோல் பார் போடும்போது என்ன ஆயிரும், இதுக்கும் நம்மளுக்கு ஹோல் பார் போடுறோம் சரியா. an bn பாருக்கு வரைக்கும் ஹோலா போடுறோம் சரிங்களா. ரைட்டு, இப்போ இந்த ஹோல் பாரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா z1 பிளஸ் z2 அப் டு என்னது zn பார் த ஹோல் பார்னா தனித்தனியாவே எழுதிக்கலாம். z1 பார் பிளஸ் z2 பார் அப் டு என்னது zn பார் எழுதிக்கலாம். அப்போ தனித்தனியா எழுதும்போது எப்படி ஆகும் பாருங்க, a1 b1 பார் த ஹோல் பார் பிளஸ் a2 b2 பார் த ஹோல் பார் பிளஸ் அப் டு என்னது an bn பார் த ஹோல் பார் சரிங்களா. ரைட், இன்னொரு கண்டிஷன் இருக்கு, அது வேற ஒன்றும் இல்லை, z பார் த ஹோல் பார் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ z தான் சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பார் இருக்கு இல்லையா, சரி அதை ஸ்பிளிட் பண்ணிருங்க. அப்ப என்னது a1 பார் b1 பார் த ஹோல் பார் சரிங்களா பிளஸ் a2 பார் b2 பார் த ஹோல் பார் சரிங்களா அப் டு என்னது an பார் bn பார் த ஹோல் பார் சரிங்களா. என்ன சொன்னேன், ரெண்டு பார் இருந்துச்சுன்னா ஒன்னாயிருமா, அப்ப என்ன ஆயிரும் a1 பார் b1 a2 b2 பார் சாரி a2 பார் b2 பிளஸ் அப் டு என்னது an பார் bn சரிங்களா. இது ஒரு கண்டிஷன். சரி, இது அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது பாத்தீங்கன்னா எப்படி திருப்பி எழுதுங்க, இன்னொரு ஸ்பேஸ் எழுதுறேன் சரிங்களா, இன்னொரு லைன் எழுதுறேன். அது எப்படி பாருங்க, b1 a1 பார் சரிங்களா பிளஸ் b2 இதுதான் அப்படியே மாத்திடுறேன், இந்த இடத்த மட்டும் மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா. b2 a2 பார் பிளஸ் அப் டு என்னது bn an பார் சரிங்களா. என்ன சொல்லியிருக்கோம், a1 b1 பார்னா x, y இல்லையா, அப்போ இது என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x எழுதிக்கலாமா சரிங்களா. இந்த பாருங்க,
எக்ஸ் கமா ஒய் தான் ஹோல் பார்னு கொண்டு வந்தோம். அது என்னது ஒய் கமா இசட் கொண்டாது. சரிங்களா? அப்போ இன்னர் ப்ராடக்டோட 4 கண்டிஷன்ஸுமே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் 0 சொல்லிட்டோம். செகண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் கமா ஒய்னா என்னது எக்ஸ் கமா ஒய் இசட் கமா ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும்னு சொல்லிட்டோம். சரியா? மூணாவது கண்டிஷன் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய்னா என்னது ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கமா ஒய், அதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். நாலாவது கண்டிஷன் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் என்னது ஒய் கமா எக்ஸ், அதையும் நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்டோட 4 கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொடுத்துருக்க ஆர் பவர் என்ன எடுத்து நம்மளுக்கு இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். சரிங்களா? இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். சரிங்களா? இதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஓகேவா?